Good morning, student. Today, Bobby Fischer Black best game, second game. Kings Indian defense. First, show the full games. Brilliant rook sacrifice, knight fork, king and queen attack. Opponent resign, Thompson resign, king h1, knight into f4. Build up the game. Beginner students. Knight into f4, rook into f4, knight e3, d5, bishop c2 and d5 pawn attack, bishop b3, queen small square, idea rook f8, rook e1, rook f8, idea rook into f4, so rook into f8, queen into f8, rook e3. Beginner students show the back rank mate, queen f1 back rank mate. So I explain Tamil. d4. ஃபிஷர் வந்து பிளாக்கில் வந்து ரொம்ப சூப்பராக விளாடுற ஓப்பனிங் என்னன்னா கிங்ஸ் இந்தியன் டிஃபென்ஸு. d4 ஆனால் கிங்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ், கிரின்ஃபீல்ட் டிஃபென்ஸ் வந்து பிளாக் சூப்பராக விளாடுவார். ஸோ இந்த மேட்ச் வந்து ஃபிஷரோட பெஸ்ட் கேமில் நான் வந்து எனக்கு பிடிச்ச கேம்ஸில் செகண்ட் கேமாக நான் வந்து பிளாக்கில் போட்டிருக்கேன். பிளாக் செகண்ட் கேம் கிங்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ், knight f6, c4, g6, knight c3. ஸோ ஃபிஷர் வந்து d6 ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, d5 ரொம்ப பிடிக்கும். ரெண்டு ஓப்பனிங்கும் மாற்றி மாற்றி ஆடுவார். இந்த மேட்ச் கிங்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ் எப்படின்னா பிஷப் g7, ஆப்னண்ட பிளாக்கை e4 விளாட வைக்கிறோம் நம்ம. e4, d6. ஸோ கிங்ஸ் இந்தியன் செட்டப் இதுதான் கிங்ஸ் இந்தியன் செட்டப்மாங்க. ஸோ e4 வரும்போது என்னென்னா c2வில் பான் இருக்கும், பெர்க் டிஃபென்ஸ் அப்படி மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி c4 நைட் c3 இருக்காது. ஆனால் பிளாக் பான் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ இது பிளாக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் சென்டராக ஒயிட் கையில் கொடுத்துட்டு ஒரு 15 மூக்கு அப்புறம் சென்டரை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஓப்பனிங் நல்லாயிருக்கும் பிளாக்குக்கு. knight f3, castle, bishop d3. ஐடியா கிங் சைடு ஒயிட் கேசல் பண்ண போது நார்மல் பீசஸ் டெவலப்மெண்ட் தான். பிஷப் g4, கேசல் கிங் சைடு. இன்னும் ஒரே ஒரு பீசஸ் டெவலப் ஆகலாம். knight c6, பிஷப் e3. ஸோ ரெண்டு பேருமே மைனர் பீசஸ் நைட் பிஷப்பை கரெக்டான இடத்துல டெவலப் பண்ணியிருக்காங்க. சென்டர் வந்து ஒயிட் கையில் இருக்குது. ஸோ பிளாக் வந்து சென்டரை பிரேக் பண்ணும். knight d7. ஸோ பிஷப் g7, பிஷப் d4 பான் அட்டாக் பண்ணுது. ஸோ knight d7 பிளான் வந்து என்னென்னா e5 இருக்கலாம். பிஷப் e2. ஸோ அந்த இடத்துக்கு பிஷப் வந்துட்டு பின்னிங்க அன்பின் பண்ணிவிட்டு பிஷப் டேக் f3, பிஷப் டேக் f3. ஸோ இவ்வளோ நேரம் நைட் e5 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ நம்ம e5 பிரேக் பண்ணுறோம். டி டேக் e5 அடிச்சாச்சுன்னா c6ல் உள்ள நைட்டை வச்சு அடிச்சுக்கலாம். ஆனால் அவன் அடிக்க மாட்டான், நம்மளோட பீசஸ் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு. இப்போ நைட்டுக்கு அட்டாக், knight e7. அப்படியே கிங் சைட் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வரோம் பீசஸை. பிஷப் e2. ஒயிட்டோட பிளான் f4, f5. பிளாக்கோட பிளானுமே f5ல் ப்ளே பண்ணுறது தான். f5, f4.
இப்போ வந்து ரெண்டுத்துக்குமே பீசஸ் கரெக்டான இடத்துல தான் இருக்குது. ஸோ ஆனால் இந்த ஃபியான்சிட்டா பிஷப் வந்து B2 வரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு, B2 A1 வரையும். இப்போ வந்து 2 பேரும் கவுண்டர் ப்ளே பண்ணும்போது ஒரு செக்குன்னு வந்து ஒயிட் வந்து ஒரு செக்கு வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மூவ் வச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காண்டி H6 வச்சு கிங்கு H7 பாபி ஃபிஷர் பிளான் பண்ணுறாரு. H6 உடனே பிஷப் D3. ஸோ G6 F5 G6 H7 அந்த ஸ்கொயர் வீக்னஸை பிடிக்கிறதுக்காண்டி பிஷப் D3 கொண்டு வராரு தாம்சன். கிங் H7 அட்டாக் பண்ணும்போது கிங்கு வந்து சேஃபாக இருக்கணுங்கிறக்காண்டி கிங் H7 ஒரு மூவ் வச்சுருக்காரு. Queen E2 அப்போ தான் 2 ரூக்கு நினச்ச இடத்துக்கு கொண்டு போக முடியும். கியூனுக்கு ஸ்மால் ஸ்கொயர் கொடுத்து 2 ரூக்கை கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி 4 பான் வந்து இப்படி இருக்குது. F4 F5 E4 E5 இதுமாதிரி பான் ப்ரெஷரில் இருக்குது ரெண்டுத்துக்குமே. டென்ஷன் த ப்ரெஷர் சென்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் ஆரன் நிம்சோவிச் புக்கில் சொல்லியிருப்பாங்க, இந்த ஃபிஷர் இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கும்போது எப்படி ரிலீஃப் பண்ணணுன்னு. F into E4 நைட் into E4. இப்போது எஃப்பில் பான் இருந்த இடத்துல நம்ம நைட்டை வைக்கிறோம். இது ஸ்கொயர் வெக்கேஷன். பானை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நைட்டை உட்கார வைக்கும். பிஷப்புக்கு அட்டாக். நைட் into E3 அடிக்க போகிறோம் அடுத்த மூவ். பிஷப் D2. இப்போ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் மூவ் வைக்கார் ஃபிஷர். E take F4. பிஷப் டேக் F4. அந்த இடத்துலையும் நைட்டை E5 உட்கார வைக்காரு ஸ்கொயர் வெக்கேஷன் மாதிரி. இப்போ பார்த்துச்சுன்னா 2 நைட்டும் 8 விதமாக எல்சி போட்டுட்ருக்கோம். நைட்டு வந்து சென்டர் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. 2 பான் இருந்த இடத்துல 2 நைட் இருக்குது. நைட் into D3 அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஷப் வந்து C2 போயிடுறாங்க. நைட் D4 கியூனுக்கு த்ரெட்டு. அதே நேரத்தில் கியூன் தான் C4 பானை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ சப்போர்ட் பண்ண முடியாது. கியூன் D2 ஃபஸ்ட் டைம் பான் எக்ஸ்ட்ரா பான் எடுக்கிறாரு. நைட் into C4 த்ரெட் த கியூனுக்கு அட்டாக். கியூன் வேறு எங்கேயாட்டு போச்சுன்னா நைட் into C2. ஸோ F5லேயே கியூன் இருக்கணும். கியூன் F2. இப்போ தான் பாபி ஃபிஷர் ஒரு மூவ் வைக்காரு. ஆப்லைன் ரிசைன் பண்ணுறாரு. ரூக் டேக் F4. பிரில்லியன்ட் ரூக் சாக்ரிஃபைஸ். கியூன் into F4. இப்போது ஒரு நைட்டத்துக்கு ஒரு மூவ் வச்சாச்சுன்னா நைட் ஃபோர்க். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இப்போ சிம்பிள் செக்மேட்னு ஒரு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஒரு சீரிஸ் ஓடிட்டுருக்கு. அதில் வந்து சிம்பிள் டாக்டிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நைட் E2 செக். கிங்குக்கு அட்டாக். கியூனுக்கு அட்டாக். கிங் H1. நைட் into F4. இதுக்கப்புறம் கேம் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கேம் இதுக்கப்புறம் கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மூவ் நான் வச்சு காமிக்கேன். நைட் E3 அது C2 பிஷப்புக்கு அட்டாக். அதே நேரத்தில் D5 பானுக்கு அட்டாக்கு. ஸோ பிஷப் B3 இது நானாக எக்ஸ்ட்ராவாக வைக்கிற மூவ். கியூன் E7 ஐடியா ரூக் F8 எக்ஸ்சேஞ்ச் வாங்க போகிறேன். எக்ஸ்சேஞ்ச் வாங்கினா நான் வின்னு. ரூக் E1 நைட்டுக்கு த்ரெட்டு. பரவாயில்ல நீ நைட் எடுத்துக்கான்னு சொல்லிட்டு நான் ரூக் F8 வச்சு ரூக்குக்கு அட்டாக். இப்போது ரூக் into E3னா ரூக் into F4 அடிச்சிருவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒயிட் வந்து ரூக் F8 கியூன் F8. இப்போது ரூக் into E3 எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தை கூட தெரியும் கியூன் F1 மெயிட்டுன்னு. இருந்தாலும் சும்மா ஒரு கேம்காண்டி ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள பிளேயர்ஸ்காண்டி இந்த பொசிஷன் வச்சு காமிக்க. ரூக் into E3னா கியூன் F1 பேக் ரிங் மீட். இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 நைட்டை சென்டர் ஸ்கொயரில் வச்சுட்டு நைட்டை வச்சு சொல்லட்டி அடித்து நைட் 4 போட்டு ஈஸியாக பாபி ஃபிஷர் வின் பண்ணியிருக்காரு. அவரோட நெக் நேம் தான் பாபி ஃபிஷர். அவரோட நேம் ராபர்ட் ஜேம்ஸ் ஃபிஷர். ஸோ செஸ்லேயே 71% வந்து ரெக்கார்ட் வச்சுருக்க ஒரே செஸ் பிளேயர். 71% வச்சுருக்க ஒரே செஸ் பிளேயர் வந்து ராபர்ட் ஜேம்ஸ் ஃபிஷர் தான். அவரோட பெஸ்ட் கேம் ஒயிட்லேயும் பார்ப்போம், பிளாக்லேயும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பிளாக்கில் செகண்ட் கேம் பார்த்துருக்கோம். இன்னொரு கேமோடு உங்களை மீட் பண்ணுறேன். Bye students. Thank you.